இப்பப்பா அம்மா வந்து ஹலிம் விதை எடுத்திருக்கேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஹலிம் விதையிலப்பா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்மளுக்கு நல்ல முடி கடுக்கர்னு வளரும். ஒமேகா 3 இருக்குது, அதிகமான கால்சியம் இருக்குது, நல்ல எலும்புகளுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. இப்பப்பா இந்த ஹலிம் விதை வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது, ரிலையன்ஸில் கிடைக்கிது, ஆன்லைன்லையும் உங்களுக்கு கிடைக்கிது. 2 ஸ்பூனு இந்த ஹலிம் விதை எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு பவுலில். இப்பப்பா இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம இந்த ஹலிம் விதையை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். 4 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சாச்சு. எப்படி பாருங்க, நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்பப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இது வந்து மக்கானா, அதாவது ஹிந்தியில் வந்து மக்கானா சொல்லுவாங்க, தமிழில் வந்து தாமரைப்பொரி. நல்ல நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. நல்லா பொரி மாதிரி இருக்கும்ப்பா. லைட் வெயிட்டாக லேசாக இருக்கும். நம்ம பொரி எப்பயும் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 50 கிராம் தாமரைப்பொரி போட்டுக்குருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் தாமரைப்பொரியை நம்ம வறுத்தாச்சு. கலரும் நல்லா மாறிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்குவோம். இப்போ அதே கடாயில் ஒரு 25 கிராம் பாதாம் எடுத்துக்குருவோம். பாதாமில் அதிகமான புரோட்டீன் இருக்குப்பா. இது வந்து பூசணி விதை, வெயிட் லாஸ்க்குரியது. பூசணிக்காய் வந்து நீர்ச்சத்து உள்ள காய்ப்பா, அதனால் அதோடைய விதையும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புரோட்டீன் இருக்குது. 2 ஸ்பூன் நம்ம பூசணி விதையை போட்டுக்குருவோம். இது வந்து வெள்ளரி விதை. வெள்ளரி விதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இதெல்லாம் நல்லா வெயிட்டாக நம்ம பாடியில் உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. இது வந்து சூரியகாந்தி விதைப்பா. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இது வந்து வாட்டர்மிலனுடைய விதை. இதையும் 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இதில் அதிகமான புரோட்டீன் இருக்குது. ஒரு சின்ன அளவுக்கு நம்ம சுக்கு எடுத்துக்கிட்டோம். சுக்கையும் இதில் போட்டுக்குருவோம். 2 ஏலக்காய் எடுத்துக்கிறோம். 2 ஏலக்காயும் போட்டுக்குருவோம். நல்லா வாசமாக மணமாக இருக்கும். இதை லைட்டாகவும் வறுத்துக்குருவோம். கடாயுடைய சூட்டில் லைட்டாக வறுத்துக்குருவோம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இதையும் பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். தாமரைப்பொரியப்பா நல்லா ஆறிடுச்சு. நல்லா பாருங்கள் எவ்வளோ சவுண்டு கேட்கணும். நல்லா சவுண்டு இருக்கும். வறுத்துட்டோம்னா இப்படி நம்மளுக்கு நல்லா சவுண்டு இருக்கும். இல்லாட்டா வறுக்கலைன்னா சவச்சவன்னு இருக்கும். இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குருவோம். இப்போ மூடி போட்டு லைட்டாக ஒரு அடி அடித்து கொண்டு வரேன்ப்பா. இப்போ மிக்சியில் ஒரு அடி அடித்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமையும் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறோம். இப்போ இதையும் அந்த தாமரைப்பொடியோடு சேர்த்து இந்த நட்ஸை போட்டிருக்கோம்ப்பா. இதையும் உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். பரபரன்னு அடிச்சுக்கணும். இப்போ மிக்சியில் இப்போ வந்து நட்ஸையும் போட்டு அடித்து கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பரபரன்னு இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஹலிம் விதையோடைய இந்த அளவு தான் நம்ம 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா ஊறி நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கு. இப்போ அதே அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கிடுவோம். இந்த கப்பில் நம்ம ஹலிம் விதை வச்சுருக்கோம். அதே சேம் கப்பில் அதே அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கிடணும். இப்போ 1/2 ஸ்பூன் அதே கடாயில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 1 கப்பு வெல்லத்தை நம்ம இதில் போட்டுக்குருவோம். நல்லா வெல்லம் வந்துப்பா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹலிம் விதையை இதில் போட்டுக்குருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஹலிம் விதையை போட்டோடனே நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா வெள்ளத்தோட நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஜாதிக்காய். நம்ம சின்ன பிள்ளைலாம் பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம ஜாதிக்காய், மாச்சக்காய், பேர் அதெல்லாம் நம்ம மறந்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த உடையது இது ஜாதிக்காய். இது வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது கொஞ்சம் நம்ம துருவி போட்டுக்குவோம். கொஞ்சமாக துருவி போட்டாச்சு. சாப்பிடும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் வெல்லமும் ஹலிம் விதையும் நம்ம சேர்த்து வேக விட்டுருக்கோம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். இப்போ நம்ம ஹலிம் விதையில் தண்ணி இருந்தது இல்லையா, நல்லா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. இப்போ வெள்ளையுடைய பாகு தான் வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த தாமரைப்பொரி நட்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கோம்லப்பா. இப்போ இதில் வந்து நம்ம போட்டுக்குருவோம். நல்லா அப்படியே கிண்டணும். மொதல் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுருந்தோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை நல்லா கிண்டியாச்சு. எல்லாம் ஒன்று சேர்த்துருச்சு. நல்லா அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டை போட்டுருவோம். லட்டு உருண்டை மாதிரி. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் லட்டு ரெடி ஆயிருச்சு. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் இனிப்பு சாப்பிடணும் ஆசையாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம லட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடச்சிரும், எனர்ஜியும் கிடச்சிரும். வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இனிப்பும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி லட்டு சாப்பிட்டுக்கோங்கப்பா. ரொம்ப வெயிட் நல்லா உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும், எனர்ஜியும் நல்லா கிடைக்கும். ஹலீம் விதையிலையும் தாமரைப்பொரியிலையும் அதிகமான கால்சியம் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. அதனால நம் எலும்புக்கும் ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இந்த ஹலீம் விதையும் தாமரைப்பொரியும். ஹலீம் விதை இப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா முடி கருகருன்னு வளரும், நல்ல உடம்பும் வெயிட் நல்லா குறையும், நல்ல வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ காலையில் ஒரு 11 மணி போல் ஒரு லட்டு எடுத்துக்கோங்க. இல்லை அல்லது நீங்கள் ஈவினிங் ஒரு 4 மணி போல் ஒரு ஸ்நாக்ஸாக ஒரு லட்டு சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த ஹலீம் விதையிலப்பா நல்லா ரொம்ப விசேஷமானது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஹலீம் விதையில நம்ம சாப்பிட்டோம்னா அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசி தாங்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.